ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் விஷயங்கள். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஆர்டியில் போட்டது வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க காயின்னு. நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணல. நான் 2 போட்டேன், ஒன்று காயின் போட்டேன், இன்னொன்று வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி எத்தனை கோல்டு வேணுமா? வாங்கின கோல்டு காயின்னு 1 கிராம் காயின் இது. லக்ஷ்மி தேவி படம் போட்டது. பேக் சைடு ஜிஆர்டியோட நேம் போட்டிருக்குங்க. இது ஆர்டர் போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. ஏன்னா நான் திங்கக்கிழமை நைட் தான் ஆர்டர் போட்டேன். வியாழக்கிழமையெல்லாம் வந்துருச்சு. பரவாயில்ல, கிட்டத்தட்ட 3 நாளே எனக்கு கிடச்சிருச்சு. 11ஆந்தேதி தான் கிடைக்கும்னு பார்த்தேன், 9ஆந்தேதியே கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து இதோட பில்லை காட்டுறேன். பில்லு பார்க்கலாம். பில்லு நம்ம கடையில் வாங்குகிற அதே மாதிரி தான். இதில் சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. இது வந்து நான் வாங்கும்போது கோல்டோட ரேட் வந்து 6605 ரூபா. கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது 6605 ரூபா தான் இருந்தது. 1 கிராம் தான் இருந்தது. அப்போ வந்து 1 கிராமுக்கு வந்து நான் 6803 ரூபா தான் நான் பே பண்ணியிருந்தேன். இது வந்து 1 கிராம் ஒரு 5 மில்லி வந்து அதிகமாக இருக்குது. இதில் அது அவங்க பில் அனுப்பியிருக்கிறது தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அன்னைய ரேட்டுக்கு, அதாவது நான் என்றைக்கு போட்டேனோ அன்னைய ரேட்டுக்கு தான் போட்டிருக்காங்க. 6638 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 199 ரூபா தான் வரும். அதோடு சேர்த்தோம் அப்படின்னா 6837 ரூபா வருங்க. இது வந்து அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே போட்டிருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் அப்படின்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 34 ரூபா வந்து அவங்க லெஸ் பண்ணியிருக்காங்க. நான் போட்ட அதே அமௌண்ட்டுக்கு, நான் என்ன அமௌண்ட் வந்து பர்ச்சேசிங்க்காக போட்டேனோ அதே அமௌண்ட்டுக்கு தான் வந்து இந்த காயின் அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்து வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணும்போது என்கிட்ட அமௌண்ட் எதுவும் வாங்கலை. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது லெஸ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் லெஸ் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து எனக்கு போக வர்றதுக்கான செலவெல்லாம் வந்து மிச்சமாகிருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 200 ருபீஸ் கண்டிப்பாக செலவாகிருக்கும். நான் இங்கேருந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து டைமும் வேஸ்ட்டாக இருக்கும். பட் பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கு ஏதோ லாபமாக இருக்க மாதிரி தான் தோணுது. நீங்களும் இது போல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை லாபமாக தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் கூப்பன் வந்து இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3% ஆஃப் போட்டிருக்காங்க. ஆஃபரில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து 1000 ரூபா. மினிமம் பர்ச்சேசிங் வந்து நம்ம 3000 ரூபா பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபா நமக்கு வந்து அதில் லெஸ் பண்ணுறாங்க. இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் இன்னொரு பேக் பிரிக்கும் போது இன்னொன்று வந்தது இல்லைங்களா, அது வந்து நான் அந்த மாதிரி ஆஃபரில் ஒன்று போட்டது தான். அதை ஃபஸ்ட் டைம் தான் அதையும் நான் போட்டேன். இது காயின் வாங்குறதுக்கு முதல் நாள் தான் அதை நான் போட்டேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.